ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான மாற்று நண்பர்களே. குறிப்பாக நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் மற்றும் இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகளால் தான் தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னோட சைடில் இருந்து ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு ஒரு தெளிவு வந்தது. அந்த தெளிவு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பகிர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக கோவம் வரும். இருந்தாலும் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கிறதையும் தாண்டி ஜென்சி கிட்ஸ் மற்றும் 2K கிட்ஸ் எடுத்தால் எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். இதை கேட்ட உடனே பல பேருக்கு கண்டிப்பாக காண்டு வரும். ஒரு சில பேர் என்னை திட்டவும் செய்வீங்க. அது என்னப்பா நீ சொல்கிறது 19 சொல்லிட்டு போயிட்ட, இன்னைக்கு எவ்வளோ படங்கள் நல்ல கலெக்ஷன் பண்ணுது, அதுவும் குறிப்பாக பிரதீப் ரங்கநாதன் நடிகிற படம் எல்லாமே 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணுது, அந்தாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா சம்பளம் வாங்கினுங்கிறான். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரை ஏகப்பட்ட இந்த ஜென்சி கிட்ஸ் சிங்கர் எல்லாம் வேற லெவலில் ஃபேமஸ் ஆகிறானுங்க. இந்த பால் டப்பா, அசல் கோளாறு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டால் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்குது. நெகட்டிவ் ஷேட்ஸ் ஹீரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகிறாங்க. ரியல் லைஃப் ரவுடிஸ் எல்லாருமே இந்த நடிகர்கள் அவங்களோட கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபா கலெக்ஷனு. ஸோ ஸ்மக்லரு, ரவுடி, இவங்க எல்லாரையும் நியாயப்படுத்தும் விதமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடிக்கும் ஹீரோக்கள் எல்லாருமே அவங்களோட ஸ்கிரிப்டை கையில் எடுத்துக்கிட்டு படமாக நடிச்சு தள்ளுறானுங்கப்பா. இதெல்லாம் நியாயங்களாங்க? இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்றான், அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சி கிட்ஸ் ஆச்சு, 2K கிட்ஸ் ஆச்சு, நீங்க எப்படி நாசமா போனா எனக்கு என்னடா, இன்னைக்கு ரசிகர்கள் எதை ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் நான் காசை பந்தயம் கட்டுவேன். அது மாதிரி இன்னைக்கு நீ எந்த படம் வேணாலும் நடிச்சுக்கோ, எவரை வேணாலும் நீ ஹீரோ வச்சு நடிச்சுக்கோ, நீ என்ன கருமத்தை வேணாலும் அந்த படத்தில் போ, ஆனால் நான் காசை போடுவேன். அந்த காசை நான் ₹1 போட்டால் ₹2 வரணும். அவ்வளவுதான் ஒரு பிசினஸ் மேனோட அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை கருதி தான் ஒரு பிசினஸ் மேனும் பார்த்தீங்கன்னா போட்ட காசு ரிட்டர்ன் வரணும், இல்லைனா போட்ட காசோட ஒரு 3 மடங்கு 10 மடங்கு எனக்கு காசு வந்தால் போதும். சொசைட்டி எப்படி நாசமாக போனால் எனக்கு என்ன, இன்னைக்கு இருக்கிறவனுக்கு எப்படி போனால் எனக்கு என்ன, என்னோட தலைமுறை, எனக்கு அடுத்து வர தலைமுறை எல்லாமே நான் அமெரிக்கா, லண்டனில் செட்டில் பண்ணியாச்சு, நானே ஃபியூச்சரில் இங்கே இருக்க மாட்டேன், எவ்வளோ காசு இங்கே சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுட்டு நானும் ஃபாரினில் தான் போய் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவில் பணம் போடக்கூடிய அத்தனை இன்வெஸ்டர்ஸும் அத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இருக்குது. அத்தனை சொல்ல முடியாது, ஒரு 90% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவோட போக்கு வேற லெவலில் கேவலமாக போயிட்டு இருக்குது. அதனால தான் நேற்று வந்த கன்னட சினிமாலாம் இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல படம் பார்க்கணும், நல்ல படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற தமிழ் ரசிகர்கள் எல்லாரும் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு ஓடிட்டு இருக்குது. இதோட வெளிப்பாடு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் ஒரு 4-5 சீசன் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் தமிழ் நடிகர்கள், தமிழ் சினிமாவிலேருந்து அவுட் ஆன நடிகர்கள் கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பெருசாக அந்த நிகழ்ச்சி செல்ஃப் எடுக்கல. அதுக்கப்புறம் ஏன் அதனால் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, நம்ம ஒரு நடிகரை மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பழைய நடிகர், மறந்து போன நடிகரை இந்த பிக் பாஸ்குள்ளே கொண்டு வந்தா ஆடியன்ஸ் எல்லாம் ஆர்வத்தோடு அவனை பார்ப்பான். அட இவனை பார்த்து 10-15 வருஷம் ஆகுது, மறுபடியும் உள்ள ஒரு பிக் பாஸ் மூலமா என்ட்ரி கொடுக்குறானே அப்படின்னு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி கம்பேக் கொடுக்கக்கூடிய நடிகர்களால் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள போயிட்டு ஆஸ் யூஷுவல் அவனுக்கு ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பானுங்க. அது என்ன சுவாரஸ்யத்தை கூட்ட போகுது. அதனால அந்த ப்ரோக்ராமோட டிஆர்பி கொஞ்சம் டவுன் ஆச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள், நிகழ்ச்சிக்கு காசு செலவு பண்றவங்க, இப்படியே இருந்தால் வேலைக்காவது அந்த பக்கம் போய் பாருங்க, வடக்கு பக்கம்லாம் பாருங்க, கண்டென்ட் போட்டு கலகுறானுங்க. அதாவது நடிகர்கள் எவனை கொண்டு வரான் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, உள்ள வரவன் கண்டென்ட் கொடுக்கணுங்க. உள்ள வரவன் ஏதாவது ஏடா கூடமா ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ப்ரோக்ராமை தக்க வைக்கணும், ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி ஆட்களை கூட்டுவாங்கன்னு சொல்லி தான் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறவன், இவனுங்க எல்லாரையும் குப்பலாரி வச்சு எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு பிக் பாஸ்ல இந்த சீசன்ல உள்ள தள்ளாங்க. அதாவது ஒரு வடிவேல் காமெடியில் வரும், சத்யராஜும் வடிவேலும் கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஓடுவாங்க பார்த்தீங்களா, உன் பேர் என்ன, ரவி மேஸ்திரி, இல்லை இனிமேல் நீ ரவி சாஸ்திரி அப்படின்ற மாதிரி வாட்டர் மெலன் ஸ்டாரு, பலூன் அக்கா, லொட்டு லூசுக்கு இவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டாச்சு. இவங்க எல்லாம் வேற லெவலில் கண்டென்ட் பண்ணுறானுங்க. இதையும் தாண்டி இந்த விக்கல்ஸ் மேலே எவ்வளோ மரியாதை இருந்தது. ஆனால் இன்னைக்கு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவன் காசுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் என்ன ஒரு கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸு. இந்த ஜென்சி கிட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் கண்டென்ட் பண்ணால் காசுக்காக பச்சை அப்படி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனால் இவனுங்க பின்னாடி அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸு. ஏஆர் ரகுமானே அவனை பார்த்து அவர் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ஏஆர் ரகுமானோட மனநிலையை மாற்றி வச்சுட்டுக்கிறானுங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் தமிழ் சினிமாவும் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டும் அழிஞ்சு நிற்குதுன்னு. அதுவும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விஜய் சேதுபதி பார்த்தீங்களா, அவருக்கு காசு கொடுத்தா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல மார்க்கெட்டை விஜய் சேதுபதியால் தக்க வச்சுக்க முடியல. இவருக்கு ஈக்குவலாக வந்த பல நடிகர்கள் அவங்களுக்குன்னு ஒரு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு
தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த நல்ல படங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் இன்னமும் தத்தளித்து கொண்டே தான் இருக்கிறார். இதை சொல்லும் போது சில பேரால் ஒத்துக்க முடியாது. ஆனால் அவரோட ஃபிலிமோகிராஃபியும் அவர் கூட காம்படிட்டராக வந்த பல நடிகர்கள் பாருங்க நல்ல நல்ல படங்கள் கொடுத்து அவங்களோட மார்க்கெட்டை அவங்க வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களால் தக்க வச்சுக்கவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காசுக்காக அப்படின்ற மாதிரி மணி மைண்டடாக விஜய் சேதுபதி அவர்கள் ஓடுறது தான் இவ்வளோ பெரிய காரணமே. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, அப்போ இதுக்கு முன்னாடி உலகநாயகன் தொகுத்து வந்தாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அப்படின்றவரே வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்தே புது புது முயற்சிகளை அவர் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் அவரோட வேலையே. ஸோ அந்த மாதிரி சினிமாலே அவர் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தமிழுக்கு செட் ஆகுமான்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு 4-5 சீசன் பண்ணார். அவர் இருந்த 4-5 சீசன்லேயும் இந்த மாதிரியான கான்டென்ட் கிரியேட்டர் வரதுக்கு பதிலாக நிறைய தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் தான் உள்ளே இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை அவரோட சுயநலத்துக்காக ஒரு பக்காவாக யூஸ் பண்ணாரு, அரசியல் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணாரு. மறுபடியும் அவருக்கு ஒரு இமேஜ் கிடைக்கணும்னு சொல்லி அவர் ஒரு படத்தை இட்டு கொடுக்குற வரைக்கும் தான் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு ஹிட், அவருக்குன்னு ஒரு இமேஜ், மறுபடியும் ஒரு கம்பேக் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த நிகழ்ச்சியை அப்படியே காத்து வாக்கில் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் காத்து வாக்கில் காதல் நடிச்ச நம்ம ஹீரோ வந்து இதை தூக்கி செங்குத்தா சோல்டர் மேலே உட்கார வச்சுக்கின்னு நானும் நடத்துறேன் பாடுறான்னு காண்ட கலப்பினுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்சி கிட்ஸ்லேயே ஒரு சில குரூப் அலைவானுங்க, யாரை பார்த்தாலும் அண்ணா, அதாவது சொந்த அண்ணனா வாடா போடான்னு அசிங்கமாக பேசுவானுங்க. ஆனால் இந்த நடிகர்களை பார்த்தா அண்ணா, சேதண்ணா சேதண்ணா, விஜயண்ணா விஜயண்ணா இந்த மாதிரி கூப்பிடுறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் உங்கள் சொந்த அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. இந்த மாதிரி நடிகர்களோட நீங்கள் அண்ணா அண்ணான்னு சொல்லி பர்சனலாக கனெக்ட் ஆகிறனால தான் அவனுக்கு எது பண்ணாலும் உங்கள் சொந்தக்காரன் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அதனால் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி உங்களோட வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு சேதண்ணா சேதண்ணா, விஜயண்ணா விஜயண்ணா அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடுனுக்கிறீங்க. இதனால தான் அஜித் அவர்கள் என்னை ஏகேன்னு கூப்பிடு, இல்லை அஜித் குமார்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவு வந்துட்டாரு. இல்லைனா அவருக்கும் ஏதாவது உறவு முறையை வச்சு அவரு கூடயும் க்ளோஸாக போய் அவரையும் நிம்மதியாக விடாமல் இவனுங்களும் நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கின்னு இருப்பானுங்க. அதனால தான் அஜித் மாதிரி பல நடிகர்கள் முன்கூட்டியே இந்த மாதிரியான முடிவை எடுத்து தெளிவாயிட்டாங்கப்பா. இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சி கிட்ஸு கெட்டு சீரழிஞ்சு நாசமாக போகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த 2K ஹீரோஸ் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இதை சொல்லும் போது கோவம் வருதா? அப்போ பொறுத்து இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் நல்லா கேளுங்க. அதாவது இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, குறிப்பாக அந்த 2K கிட்ஸோட ஹீரோ 2K கிட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் விஜய் மற்றும் அஜித் படங்களை ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டோட நல்லா சாங்ஸ் வந்து தேட்டரில் போய் செலிப்ரேஷன் பண்ணுறது, அந்த பாட்டுக்கு வந்து குத்தாட்டம் போடுறது, அதுக்கப்புறம் அந்த பாட்டை வீட்டில் கேசட்டாக போட்டு கேட்கறது, சீடியாக போட்டு கேட்கறது, விக்ரம் அவர்களோட படம், சூர்யா அவர்களோட படம் அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு ஜாலியாக இருந்தானுங்க. இதுக்கப்புறம் இந்த 2000வது வருடம் ஒரு சில ஹீரோக்கள் வந்து தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வச்சாங்க. இவங்க வந்து நான் ட்ரெண்டே மாத்திரம் பாரு அப்படின்ற மாதிரி மாற்றின அந்த ஹீரோக்கள் தான் தனுஷ், சிம்பு, அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சிவகார்த்திகேயன்லாம் இன்னைக்கு வந்தவர் தான். ஆனால் இந்த தனுஷ் மற்றும் சிம்பு அவர்களோட ட்ரெண்டை அப்படியே வந்து அக்கில் கக்கத்தில் பிடிச்சி அப்படியே கூட்டின்னு வந்துடும் இந்த சிவகார்த்திகேயன். ஆனால் இன்னைக்கு உத்தம மாதிரி நடிச்சுனுக்கிறாரு. இந்த தனுஷ் மற்றும் சிம்புவோட ரசிகர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், எனக்கும் அவங்களோட படம் பல படங்கள் வந்து பிடிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் இந்த சமுதாயத்தை சீரியடாக கொண்டு போனதே இந்த 2 நடிகர்களோட படங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா தனுஷ் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஆரம்பத்தில் ரொம்ப புரட்சிகரமான படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. துள்ளுவதோ இளமை, இந்த துள்ளுவதோ இளமை அப்படின்றது வந்து எப்பேற்பட்ட படம் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த படம் தேவையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை. எல்லா ஸ்கூல்லையும் பிரைவேட்டாக காதம் வச்ச மாதிரி நடக்கிறது. அவனோட தலைமுறையில் அவன் என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். ஆனால் அதையே ஒரு படமாக பிடிச்சி போட்டு அன்னைக்கு வந்து ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணாங்க. இதுக்கு என்னதான் அந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த படம் கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் பெருசாக போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேன்னு ஒரு படம் நடிச்சார், அதில் ஏகப்பட்ட ஆபாசம், ட்ரீம்ஸ்னு ஒரு படம் நடிச்சார். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத என்கிட்ட கேட்காதீங்க, நீங்களும் பார்க்காதீங்க. பார்க்கணும்னு ஆர்வம் தான் பாருங்க, எப்பேற்பட்ட படம்னு உங்களுக்கு தெரியும். புதுக்கோட்டை அப்படின்றது என்னதான் ஒரு ராவான ஃபிலிமாக இருந்தாலும் அந்த படத்தினால் சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு தெளிவு அந்த படத்தில் சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தனுஷ் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த மாதிரியான படங்கள்லாம் அன்னைக்கு இருந்த கிட்ஸோட மனநிலையை டோட்டலாக மாற்றி விட்டுச்சு. இந்த பக்கம் இவருக்கு போட்டியா சிலம்பரசன் ஒருத்தர் உருவாரு பார்த்தீங்களா, அவர் வந்து என்னென்ன படங்கள் கொடுத்தாரு தெரியுங்களா? தம்மு, குத்து, போடா போடி, வல்லவன், மன்மதன். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான நாட்டுக்கும் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தேவையான அளவுக்கு நிறைய மெசேஜோடு அந்த படங்கள்லாம் கொடுத்தாரு. இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அடுத்தது பாடுறா, நான் வேற லெவலில் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுற மாதிரி, எப்படி ஃபிகர்களை நான் உஷார் பண்ணியே தீர்ற மாதிரி. என் சிம்புவும் தனுஷ் படத்தையும் பார்த்தா ஏகப்பட்ட ஐடியா கிடைக்கும்னு என் கூட சுற்றின இந்த நாய்களே நிறைய பேர் தேட்டரில் போய் கற்றுக்குச்சிங்க. இப்போ அதுங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, பிரதீப் ரங்கநாத படத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஏதாவது ஃபிகர் கிடைக்குமான்னு சொல்லி தாடி இதெல்லாம் நிறச்சதுக்கு அப்புறமா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் சுற்றி நிற்குதுங்க. 2K கிட்ஸ்லேருந்து இப்போ ஜென்சி கிட்ஸா இதுங்களே மாறிடுச்சு. கேட்டால் இதுங்களே கிட்ஸ்ன்னு சொல்லிக்குது. ஆனால் பாதி கிழவன் ஆயிடுச்சு. இன்னத்துக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா இதுக்கு போகிறதே ஜென்சி கிட்ஸா மாறி இருக்கும். அதுவே இதுங்களுக்கு தெரியாமல் சுற்றி நிற்குதுங்க. ஏன் செட்டுன்னு வேற சொல்லுங்கிறேன் நான். ஸோ என்னதான் இவங்க 2 பேர் கொடுத்த படங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி சமூகத்துக்கு எந்த விதத்திலையும் உதவாத ஒரு படங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது ஏகப்பட்ட படங்கள் தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் ஜாலியான படங்கள்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இவங்க இந்த படங்களுக்குள் புகுத்தக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சா தெரியும். ஏன்டா கிட்ஸுங்கெல்லாம் இப்படி வாழ்றீங்க, எங்களை மாதிரி வாழுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க அந்த ட்ரெண்ட் செட்டர் பண்ணி ட்ரெண்டையே மாற்றி விட்ட ஆட்கள் இவங்கெல்லாம்.
இதனால தான் பார்த்தீங்கன்னா சிம்பு மற்றும் தனுஷ் இவங்க 2 பேரால் இன்னி வரைக்கும் ஒரு நல்ல படம், அதாவது சமூகத்துக்கு ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு படத்தையும் அவங்களால கொடுக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட ஆரம்ப கட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆரம்பத்தில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறமா இவங்க வந்து கருத்து சொல்கிற மாதிரி, மெசேஜ் சொல்கிற மாதிரி, சூர்யா அவர்கள் நடித்த சூரரை போட்டுற மாதிரி ஒரு படம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த கத்தி மாதிரி போன்ற படம், துப்பாக்கி மாதிரி படங்கள், அதுக்கப்புறம் நம்ம அஜித் அவர்களோட கேரியரில் நிறைய படங்களை சொல்லலாம். ஒரு சில படங்கள் வந்து நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரி சொல்லுவார். ரஜினி, கமல் இவங்கள மாதிரி ஆரம்பத்தில் அவங்க எதனா வந்து கொஞ்சம் கேப் மாதிரித்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு மார்க்கெட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃபேன்ஸையே இவங்க அறிவுரை சொல்கிற மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த 2 நடிகர்களால் அதை ஃபாலோ பண்ணவே முடியல பார்த்தீங்களா. ஏன்னா இவங்க வந்து மாற்றி விட்ட 2K கிட்ஸோட மனநிலை அந்த மாதிரி மாறி ஜென்சி கிட்ஸு இவங்களுக்கும் அட்வான்ஸாக போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனையே. இருந்தாலும் அசூரன் எந்த மாதிரி படம் தெரியுமா? இட்லி கடை எப்பேற்பட்ட படம் தெரியுமா? நீ எல்லாம் அந்த படத்தை வந்து குறை சொல்றிய. அரசன் இன்னைக்கு வரபோது பேர் எப்பேற்பட்ட படம் அப்படின்னு நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க அந்த படத்தை நல்லா வந்து உத்து கவனிங்க. அந்த படத்தினால இவர் சொல்ல வர்றது என்ன? இட்லி கடையினால இவர் சொல்ல வர்றது என்ன? விஐபின்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த படத்தினால் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப பாசிட்டிவாக போகிற மாதிரி போகும். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் எந்த ஒரு பெரிய இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஒரு நெகட்டிவிட்டியை தான் கிரியேட் பண்ணோம். உதாரணத்துக்கு இந்த விஐபி படத்தை நல்லா பாருங்கள். ரொம்ப நல்லா படித்து கஷ்டப்படுறவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. மேலே இருக்கிறவன் உங்கள் எல்லாரையும் தூக்கி அப்படியே வாரி சாப்பிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இது எந்த லெவலில் உங்களோட மனநிலையை மாற்றி உடன் பாருங்கள். நல்லா படிக்கிறவங்க கூட நான் நாளைக்கு நல்லா படித்தா கூட எனக்கு மேலே இருக்கிறவன் என்னை மிதி தான் போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மாற்றி விடும். அப்படியே நீங்கள் பிடிச்சி மேலே வந்தாலும் மேலே இருக்கிறவனா நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோடு நீங்கள் வளர்கிறதுக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கோம். அதை விட்டு நான் நல்லா படித்தேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நானே என் வேலையை உருவாக்கிப்பேன் அப்படின்ற மாதிரி உனக்கு படமே நடிக்க மாட்டானுங்க. இல்லைனா நேற்று என்கவுண்டரில் சேர்த்து போன ரவுடிகளோட கதையை நான் நடிக்கிறேன் பாருன்னு சொல்லி இன்னைக்கு நடிச்சு காசு கலெக்ஷன் பண்ணுவானுங்க. ஸோ இந்த 2 ஹீரோக்களோட பிரச்சனையும் இதுதான். இவங்களோட பீரியடில் வந்தவங்க தானே இந்த ஜெயம் ரவி, அருள்நிதி, அசோக் செல்வன், விஜய் ஆண்டனி, நம்ம துல்கர் சல்மான் இவங்கெல்லாம் கூட கொடுக்குற அளவுக்கு நல்ல படங்கள் இவங்களால கொடுக்கவே முடியாது. இவ்வளோ ஏங்க சமீபத்தில் வந்து துருவ் விக்ரமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் என்ன தான் ஏடாகூடமான படமாக கொடுத்தாலுமே கூட இப்போ அவர் வந்து ஓரளவுக்கு கதை களத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பைசன் போன்ற படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. 2வது படமே இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாரு. ஆனால் இவங்களாம் காலங்காலமாக படம் நடிச்சிட்டு இருக்காங்க, எப்பேற்பட்ட படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இளைஞர்களை வந்து பொண்ணை கவர் பண்ணுறேன், பொண்ணு பின்னாடி சுற்றுறேன், கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரவுடிசம் கிடையாது தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுங்கிறானுங்க. ஸோ இப்போ பைசன் கதையை சொன்னோன்னே எல்லாரும் தான் சொல்லுவீங்க அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை இல்லைங்க. என்ன தான் ஒரு 50% ஸ்போர்ட்ஸ் கதையாக இருந்தாலும் இது வந்து ஒரு 50% ஜாதி படம் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இது ஒரு தெளிவு கொடுத்துட்றேன் நான். ஜாதி படம் இன்றைக்கி மட்டும் தான் வருதா? ஜாதி படம் பாரஞ்சித் மட்டும் தான் எடுக்கிறாரா? ஜாதி படம் வந்து நம்ம யார் மாரி செல்வராஜ் மட்டும் தான் எடுக்கிறாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஜாதி படம்ன்றது இன்னைக்கு வந்ததோட 90s 80s ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு 4-5 படம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கமெண்ட்டில் போட்டுறாதீங்க தேவர் மகன் சின்ன கவுண்டர் தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி எஜமானியும் சேர்த்துவாங்க அதை தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை நண்பர்களே. சத்யராஜ் அவர்களோட கேரியரில் நடித்த முக்காவாசி படம் ஜாதி சம்மந்தப்பட்ட படம் தான். சுந்தர்சி எடுத்த காமெடி படத்தில் அத்தனை படத்துலையும் ஜாதியை பற்றி அவர் பேசியிருப்பார், ஒரு ஏற்றத்தாழ்வை பற்றி பேசியிருப்பார். கமல் அவர்களோட படமான அவ்வை சண்முகியும் ஒரு ஏற்ற இறக்கும் ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படம் தான். ரஜினி நடித்த தளபதியும் அப்படி தான். பசும்பொன் அப்படின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? இந்த படமும் அந்த மாதிரி படத்தோட தான் சேரும். இதையும் தாண்டி உத்தமராசான் நடித்த படம், நம்ம பிரபு அவர்கள் நடித்த படம் உத்தமராசா பாருங்க. காதலுக்கு மரியாதை எந்த மாதிரிங்க? ஏற்றத்தாழ்வு தானங்க, மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான படங்கள் அந்த காலகட்டத்திலிருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை நான் வந்து பிரேக் த்ரூ பண்ணுறேன் பாரு, பிரேக் டவுன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயத்தெல்லாம் நான் பேசுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே இன்னைக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஜாதி படத்தை எல்லாத்தையுமே வன்மமாக ரிவ்யூ பண்ணி அதுக்குள்ளே இந்த இயக்குனர்கள் சொல்லாததை கூட இவனுங்களே ஒரு கதை கட்டி சொல்லி ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி அதை வந்து ரிவ்யூவாக போடுறனால தான் அவனோட மனநிலை மாறி இந்த படத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அந்த இயக்குனரே அந்த ரிவ்யூவை பார்க்கும்போது குலுங்கி சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஓகே ஆடியன்ஸ் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்களா. ஏன்னா இந்த படத்தை பிரேக் டவுன் பண்ணி ரிவ்யூ போட்ட இவனுக்கே இவ்வளோ வியூஸ் வருதுன்னா இவன் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம படங்குள்ளே வச்சு இன்னும் வன்மமாக எடுக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல கலெக்ஷன் கிடைக்கும், நம்ம படமும் ஓடும், நம்மளும் சினிமாவில் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு இந்த இயக்குனரோட மனநிலையும் மாறுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸு இந்த ஜென்சி கிட்ஸு என்ன வன்முறை வேணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏகப்பட்ட உலக சினிமாக்களை பார்த்துட்டு எல்லாத்தையும் வச்சு தமிழ் சினிமாவே உனக்கு பிரேக் டவுன் பண்ணுறாங்க. அதாவது தமிழ் சினிமான்றது இவ்வளவு தாங்க, தமிழ் சினிமா இயக்குனர்களுக்கு இவ்வளோ தான் வந்து கிரியேட்டிவிட்டி இருக்குது. அந்த கிரியேட்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் படம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அதை விட்டுட்டு உனக்கு ஜியோ வந்து நெட்டு ஃப்ரீயாக கொடுத்தான்னு நீ உலக சினிமாவெல்லாம் பார்க்குற. உலக சினிமாவெல்லாம் பார்த்து இங்கே படம் எடுக்கக்கூடிய தமிழ் இயக்குனர்கள் ரொம்ப ரொம்ப சொச்சம் தான். உதாரணத்துக்கு நம்ம கமலஹாசனை சொல்லலாம், இன்னொரு 4 பேர் மணிரத்னம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி எல்லாருமே மண் சார்ந்த கலாச்சார சார்ந்த படத்தை தான் எடுக்கிறானுங்க. ஆனால் இவனுங்களோட மனநிலையை நீ இவனுங்களோட படமும் வந்து எனக்கு உலகத்தரமாக தான் வேணும்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜாதி சம்மந்தப்பட்ட படம், கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட படம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுவும் தமிழ் சினிமாவில் இருக்குது, இன்னும் இருக்கக்கூடிய இயக்குனர் அப்படி தான் எடுத்திருக்கான்னு சொல்லி அவனோட படத்தை நீ பிரேக் டவுன் பண்ணி அவனோட படத்தை ரிவ்யூ பண்ணி அவனோட மனநிலையை மாற்றி கடைசியில் அவனும் நீ சொல்கிற படத்தை வந்து உட்காந்து சோஷியல் மீடியாவில் பார்த்ததுக்கப்புறம் அவனும் அந்த மாதிரி படத்தை எடுத்தாதான் இன்றைக்கி நம்ம சஸ்டெயின் ஆக முடியும்னு சொல்லி அந்த இயக்குனரோட மனநிலையும் மாற்றி விடுறது இந்த ஜென்சி கிட்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் தான் நண்பர்களே. இந்த மாதிரி இந்த ரசிகர்கள் எல்லாரோட மைண்ட் செட்டையும் நல்லா ரீட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம 2020 கிட்ஸ்னு ஒரு சில பேர் வந்து இறங்கி இருக்கிறானுங்க. அதில் பல பேரோட பேரை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அதில் ஒருத்தர் பேரை நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் தான் பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு ஆள் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 90s கிட்ஸாக தான் இருப்பார். அவரோட ஆரம்பகட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் கொஞ்சம் காமிக்காகவும் இருக்கும். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கோமாளி அப்படின்ற ஒரு நல்ல படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா இவங்களோட மனநிலைக்கு நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னா இப்படி தான் படம் எடுக்கணும். லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன வன்மங்கள் நீங்கள் வந்து பெண்கள் மேலே திணிக்க முடியுமோ திணிச்சு, பெண்கள் மேலே எவ்வளோ நெகட்டிவிட்டி நீங்கள் பரப்ப முடியுமோ பரப்பி, கடைசியில் சோத்தில் வந்து ஊறுகாய் ஒரு பக்கம் வைப்பானுங்க பார்த்தீங்களா இலையில, அந்த மாதிரி ஒரு மெசேஜை சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய அந்த இயக்குனர்களோட டெக்னிக்கே இதுதான். என்ன வேணாலும் சொல்லுவோம், என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அடித்து தள்ளி இவனுக்கு மனநிலையை டோட்டலாக மாற்றுவோம். என்டர்டெயின்மெண்ட்னா இனிமேல் இப்படி தான்டா இருக்கும்னு சொல்லி இவங்களை நம்ம வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு மெசேஜை வைப்போம். போகும்போது அந்த மெசேஜை கேட்டுக்கிட்டே தலையை சுரிஞ்சிக்கிட்டே போவானுங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க மாற்றி விட்டு அந்த படத்தை வந்து இந்த மாதிரி எடுக்கிறானுங்க. சரி, இது ஒரே படத்தோட போச்சான்னு பார்த்தா டிராகன் அப்படின்ற ஒரு படம் அப்படி தான். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த படம் வந்து நெகட்டிவிட்டி தான். அதாவது 90% படத்தை பார்த்து இப்படி தான் வாழணும்னு சொல்லி உங்கள் மனநிலையை மாற்றிப்பீங்களா, இல்லை இவனுங்க சொல்கிற அந்த 10 நிமிஷம் மெசேஜ்னால உங்களோட மனநிலை மாறப்போதா அப்படின்றத நீங்களே யோசிச்சுவோங்க. இதோடு நின்றுச்சா அடுத்தது கலாச்சார சீர்கேடான டியூடுன்ற ஒரு படத்தை எடுத்தான் பாருங்க. இந்த படத்தோட கதையை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களே, பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் 90% 95% இந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அதாவது பிரதீப் ரங்கநாதன் மேலே சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணுக்கு வந்து காதலில் இருந்து தான் அவர் நோன்னு சொன்ன உடனே அடுத்த 6 மாதத்தில் வேற ஒருத்தனை லவ் பண்ணி புள்ளையே பெற்றுக்குதான். இது பேர் நான் லவ்வா? அப்போ சின்ன வயசுலேருந்து நீ பண்ணதெல்லாம் நான் இன்ஃபேக்சுவேஷனா? இன்ஃபேக்சுவேஷன்றது எங்கள் காலகட்டத்தில் 16 வயசு 18 வயசில் வரும். உனக்கு 25 வயசு ஆகுது, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, வெளில போய் நல்லா வாழ்கிற, நீயே இன்ஃபேக்சுவேஷன் மைண்ட் செட்டில் தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது. ஸோ இப்பேற்பட்ட படம்லாம் வந்து 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுது. இந்த படத்தில் நடித்தனால பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு 40 கோடி ரூபா சம்பளம் ஏறுது நண்பர்களே. இதே தான் இந்த பக்கம் அரசன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணானுங்க. அதோட பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதோட கதைக்களம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீ என்ன தான் ரவுடிசத்தை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 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 வன்முறையை பற்றி நீ சொல்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி வந்து ரவுடிசம் படம் வந்ததுங்க, நிறைய படம் வந்தது. ஆனால் எத்தனை பேர் வந்து நான் சொல்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடித்த தயான்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பார்த்துருந்தனா மெசேஜ் போடுங்க, பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஏன்னா அதுவும் வந்து ஒரு ரவுடிசம் படம் தான். அந்த ரவுடிசத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு ரவுடியாக இருக்கும்போது ஆரம்பத்தில் இருந்து கிளைமேக்ஸுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். மாசாக இருக்கும் அந்த படம், நல்லா இருக்கும், மெசேஜாக இருக்கும், மாசாக இருக்கும். ஆனால் அந்த கடைசி 20 நிமிஷம் அவர் மாறுறாரு பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஸோ அதிலிருந்து அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகும்போது பல பேர் சொன்னது என்னென்னா, அந்த கிளைமேக்ஸ் வேறு லெவல் இல்லைங்க, பாரு கத்தி எடுத்தவன் இப்படி தான் நிலைமை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மனநிலை எப்படின்னா, கத்தி எடுத்தால் தான்டா கெத்து அப்படின்னு சொல்லி இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்லாம் அருவாலே கேக் வெட்டுறானுங்க. இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது யோசிச்சு பாருங்களேன் நீங்களே. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே இந்த 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி கதைக்களமே இல்லாமல் மாஸ் காட்டுறேன், மேஷப் பண்ணுறேன், கலாச்சார சீர்கேடான படங்கள் தான் அதிகப்படியான கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மற்ற நல்ல படங்கள் எதுவுமே பெருசாக கலெக்ஷன் பண்ணலை, தப்பிச்சு ஓடி போயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த குட் பேட் அக்லி என்ன இருந்தது, அஜித் அவர்களோட கெரியரில் எவ்வளோ நல்ல படங்கள், விடாமுயற்சி கூட ஒரு நல்ல படம் தான். ஆனால் அந்த படத்தையும் தாண்டி குட் பேட் அக்லி நல்ல கலெக்ஷன் பண்ணி தான். டியூடு சம கலெக்ஷனா. தக் லைஃப் எப்படி பாருங்க, சிலம்பரசன் அவர்கள் தன்னோட அப்பா மாதிரி நினைக்கிற நம்ம கமலஹாசன் அவர்களோட கேர்ள் ஃப்ரெண்டை உசார் பண்ணுவார். இது வந்து பயங்கர கலெக்ஷனு. டிராகனு வேறு லெவலு. அந்த படம் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்து தான். ஆனால் அந்த படத்தில் வந்து இந்த அளவுக்கு ஒரு திணிப்பு தேவையா அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் அந்த படம் வந்து டியூடை கம்பேர் பண்ணால் அந்த டிராகன் படம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச படம் தான். ஸோ கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம முடிவுக்கு வந்துருவோங்க. ரொம்ப வளவலன்னு பேசியாச்சு. நான் பேசுகிறது 2-3 வாட்டி இந்த வீடியோ போட்டு கேளுங்க. ஒரு தடவையே கேட்க முடியல, 2 வாட்டி 3 வாட்டி அப்படின்ற மாதிரிலாம் தயவு செய்து வந்து தட்டி கழிக்கிறதுக்கான விஷயம் இது கிடையாது. இல்லாட்டி நான் மூச்சு பூச்சின்னு பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எவ்வளோ நீ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, சினிமாவில் என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் பற்றி பேசிட்டு ஜாலியாக போயிடுவேன். இந்த மேட்டர் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் கண்ணால் பார்க்குறது நம்மளால் தாங்கிக்க முடியல, அதனால தான் சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ஜென்சி கிட்ஸுக்கோ 2K கிட்ஸுக்கோ அகேன்ஸ்ட் கிடையாது. நம்மளே கிட்டத்தட்ட அந்த 90s 2K கிட்ஸுக்கும் நடுவில் பிறந்தவங்க தான்.
அதனால் நம்ம அகைன்ஸ்ட்லாம் கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை பரப்புறதுக்கான நிறைய சோர்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட சோர்ஸ் கிடச்சிருச்சு. அதில் வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை பரப்புனீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும், கெட்ட விஷயங்களை பரப்புனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததுனால எல்லாருமே இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்மை ரொம்ப நெகட்டிவிட்டியாக யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணுன்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்னும் எண்ணி பார்த்துக்கோங்க, நித்யானந்தா அவர்கள் சொல்கிற மாதிரி அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே வேலைக்கு போக தேவையில்லை, எல்லாமே ஏஐ மயமாக மாறப்போகுது. ஏஐ மயமாக மாறிடுச்சுன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலாக செய்கிற எல்லா வேலையும் ஏஐ கையில் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலை வளைச்சி உழைச்சாதான் நீங்கள் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி எல்லார் கையிலையும் காசு இருக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கலாச்சாரத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா, ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே பணக்காரனாக இருப்போம். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் சின்ன பசங்கள்லாம் சம்பாரிச்சு 25 வயசில் வீடு கார் வாங்கி செட்டில் ஆகிறானுங்க. ஆனால் இப்படி நடக்கும்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே தெரியாது. காலங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. அதனால் ஃபியூச்சரிஸ்டிக்கே யோசிங்க. இன்றைக்கி வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஃபியூச்சரை கெடுத்துக்க வேணாம். ஃபியூச்சர் எல்லாமே எல்லாருக்குமே ஸ்மூத்தாக தான் இருக்கும் போது எல்லாருமே பெரிய பணக்காரனாக தான் ஆக போகிறோம் அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம். நோட் மை பாயிண்ட் யுவர் ஆனர். அதனால் சின்ன காசுக்காக இப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு எடுத்தோன்னா நாளைக்கு நம்ம தமிழ் சினிமா வந்து டாட்டா காமிச்சிட்டு மற்ற லாங்குவேஜ் சினிமா மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்கிரத்தையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.